Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்த வேண்டுமாய் அவருடைய திருப்பாதத்தில் நம்மையே இந்த நேரத்தை முழுவதுமாக கையளிக்க அவர் பாதம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் நம்மையே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைய வேண்டுமாய், அவருக்கு ஏற்புடைய நாளாக இந்த நாள் மாற வேண்டுமாய் அவருடைய திருப்பாதத்தில் நம்மையே அர்ப்பணம் செய்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கிற அன்பான பிதாவே, இதோ இந்த காலை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை படைத்திருப்பதற்காக நன்றி. இந்த இடத்தில் நீர் எங்களை ஒன்று சேர்த்திருப்பதற்காய் நன்றி. உமது தெய்வீக ஆசீரும் அருளும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்காய் நன்றி. உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ வேண்டுமாய் நீர் விரும்புகிறீர், ஆசிக்கிறீர். அதே வாழ்வை நாங்களும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நீர் துணை செய்வீராக. எங்கள் பலவீனங்களால், சோர்வுகளால், எங்கள் இயலாமையினால், ஏற்றத்தாழ்வுகளால், பல்வேறு சூழ்நிலைகள் உம்மை விட்டு பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற உகந்த பயனுள்ள கனி தருகின்ற நல்ல வாழ்க்கையாக எங்களை நீர் மாற்றிக் கொடுப்பீராக. எங்களை நீர் தொடுவீராக, எங்களை அபிஷேகம் செய்வீராக, எங்களுக்கு ஆறுதல் தருவீராக. உமது தெய்வீக ஆறுதலும் அமைதியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டுமாய் உம் திரு பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் நல்லவராய் இருப்பதற்காய் வாழ்த்தப்படுவீராக. நன்மைகள் எங்கள் மத்தியில் நீர் செய்வதற்காய் ஆண்டவரை நீர் உயர்த்தப்படுவீராக. நீர் எங்கள் வாழ்வில் எந்நாளும் உடன் இருந்து காத்து வழிநடத்துவதற்காய் ஆண்டவரே உமது திரு நாமம் என்றும் போற்றப்படுவதாக. ஸ்துதியும் கனமும் மகிமையும் என்றென்று உமக்கு மட்டுமே உரித்தாகுக எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரோடு இணைந்து இருக்க, ஜெபிக்க, மகிழ்ந்திருக்க, இணைந்து இந்த பாடலோடு ஆரம்பித்து ஆண்டவரை துதிப்போம். இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். இணைந்து, இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். கரம் தட்டி, இன்று முழுவதும் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். மீண்டும் இணைந்து, இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை அல்லேலூயா அல்லேலூயா பாட போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா பாட போகிறோம். ஆமென் ஆமென் என்று சொல்ல போகிறோம். ஆமென் ஆமென் என்று சொல்ல போகிறோம். அல்லேலூயா 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 பாட போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா பாட போகிறோம். ஆமென் ஆமென் என்று சொல்ல போகிறோம். ஆமென் ஆமென் என்று சொல்ல போகிறோம். இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். இணைந்து, இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். கவலைகளை என்று நாங்கள் மறக்க போகிறோம். கவலைகளை என்று நாங்கள் மறக்க போகிறோம். மகிழ்ச்சியாலை நிறைந்து நாங்கள் மிதக்க போகிறோம். மகிழ்ச்சியாலை மிளிர்ந்து நாங்கள் மிதக்க போகிறோம். இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம்.
ஆவியிலே மூழ்கி நாங்கள் குளிக்க போகிறோம். ஆவியிலே மூழ்கி நாங்கள் குளிக்க போகிறோம். ஆத்துமாவை தூய்மையாக்கி ஜொலிக்க போகிறோம். ஆத்துமாவை தூய்மையாக்கி ஜொலிக்க போகிறோம். இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். இன்று முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்க 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 போகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். எபேசியர் திருமடல் அதிகாரம் 5 இறை வார்த்தை 10. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன என்று நமக்கு பேசுகிறார்? இந்த வார்த்தைகளை மட்டும்தான் இந்த நாளில் முழுவதுமாக இந்த நாளின் செய்தியாக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு உகந்தது எது? ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த ஒரே வசனம் தான். ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எது ஆண்டவருக்கு உகந்தது? எதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும்? பரிசுத்த வாழ்க்கை. வேற? இறை வார்த்தையின்படி வாழ்வது. வெரி குட். வேற? கீழ்ப்படிதல். இதெல்லாம் நல்லா தான் சொல்லுவோம் இல்லை? ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை எது அப்படின்னு சொன்னால் நமக்கு இயல்பாகவே நல்லதாகவே வரும். எல்லாமே இயல்பாக பேசுவோம். ஆனால் அது வாழக்கூடிய முறையில் தான், அது இருக்கக்கூடிய நிலையில தான் இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, அல்லது இதை என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறோமா அப்படிலாம் நினச்சி பார்த்தோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. ஆனால் பவுலடிகார் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப இயல்பு தான். ஒரு சிலர் சும்மா உட்காந்துருப்பாங்க, திடீர்னு கன்னத்தில் கை வச்சு எதையாவது யோசிச்சிட்டே இருப்பாங்க, எதையாவது சிந்திச்சுட்டே இருப்பாங்க. என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க பலமா? என்ன செய்கிறது, என் வாழ்க்கையை தான் நினச்சி யோசித்து பார்க்குறேன் அப்படின்வாங்க. வாழ்க்கையை நினச்சி ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த வாழ்க்கை கடவுளுக்குள்ளாக அவருக்கு உகந்ததாக, அவருக்கு ஏற்புடையதாக, அவருடைய மகிமைக்கு உன்னதமானதாக இருக்கிறதா என்பதை இந்த நாளில் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம். ஆமென். 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 ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார். அவருக்கு உகந்ததாக, ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை இந்த உலகில் வாழ்ந்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 52 மிக தெளிவாக சொல்லும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2:52. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆமென். ஆமென். கடவுள் யாருக்கு உகந்தவராய் இருந்தாரு? கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து. கடவுளுக்கும் மனிதருக்கும் இல்ல மனுஷனுக்கு மட்டுமா? கடவுளுக்கும் மனிதருக்கும் இல்ல கடவுளுக்கு மட்டுமா? ரெண்டுக்குமே, ரெண்டு பேருக்குமே உகந்த ஒரு வாழ்க்கை என்பது, ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்பது மனிதருக்கும் கடவுளுக்கும் உகந்த ஒரு வாழ்க்கையாக இல்லை. நான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன், கடவுளை ரொம்ப அன்பு செய்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இதுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், என் வீட்டில் இருக்கிறவனை நான் ஒரு பொருட்டாவே கருதலை அப்படின்னா, என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாவே நான் பொருட்படுத்தலை அப்படின்னா, அல்லது என்னோட பிறந்தது பெற்றது பிள்ளைங்களை நான் ஒரு விதத்திலும் கவனிக்கலை, அன்பு செய்யலை, பாசம் காட்டலை, உறவு பாராட்டலை அப்படின்னா, அப்போ மனிதனுக்கும் உகந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். 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 கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதுவும் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து அப்படின்னு விவிலியம் சொல்லுது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதே போல இன்னொரு மனிதனை பற்றியும் விவிலியத்தில் சொல்லப்படும். சாமுவேலை பற்றி சொல்லப்படும்.
சாமுவேல் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக இந்த உலகில் பயணித்த ஒருவர், கடவுளுக்கு ஒரு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர். சாமுவேல் எழுதிய முதல் புத்தகத்தில் அதிகாரம் 2 இறை வார்த்தை 26 சொல்லப்படும். இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், இயேசு எவ்வாறு வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் கடவுளுக்கு மனிதருக்கு உகந்தவராய் இந்த உலகில் வாழ்ந்து வந்தார் என்று விவிலியம் சொல்வதை போல சாமுவேலை பற்றியும் இது சொல்லப்படும். என்ன சொல்லப்படுது? சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சாமுவேல் எப்படி இருந்தாரா? ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்தாராம். அதான் இன்னைக்கு ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்கு எது உகந்தது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப ஆண்டவருக்கு உகந்தது ஒன்று இருக்கு அப்படின்னா உகாதது ஒன்று இருக்கும், பிடிக்காதது ஒன்று இருக்கும், அல்லது அவருக்கு தேவையில்லாதது ஒன்று இருக்கும். தேவையில்லாத பார்க்க வேணாம், தேவையானதை மட்டும் பார்ப்போமே. ஒருவேளை தேவையில்லாததை பார்த்தோம் அப்படின்னா ஓ இப்படிலாம் இருக்குதோ அப்படின்னு கூட போயிடுவாங்க ஒரு சிலர். தேவையானது எது அதை மட்டும் பார்ப்போமே. கடவுளுக்கு உகந்தது எது அதை மட்டும் பார்ப்போமே. கடவுளுக்கு தேவையானது எது அதை மட்டும் பார்ப்போமே. கடவுளுக்கு பிரியமான காரியம் எது அதை மட்டும் பார்ப்போமே. அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்த மனிதர்கள் இயேசு ஆண்டவர் அந்த தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுபவராக இருந்தார். சாமுவேல் இருந்தார். அதே போல சீராக்கு புத்தகத்திலும் சொல்லப்படும் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். யார் அவரு? ஏனோக்கு. வெரி குட். சீராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் 44 இறை வார்த்தை 16 இவ்வாறு சொல்லும். 44 இறை வார்த்தை 16. ஏனோக்கு ஆண்டவருக்கு உகந்தவரானார், அவரால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எல்லா தலையினருக்கும் மனமாற்றத்தின் எடுத்துக்காட்டாக அவர் விளங்குகின்றார். அதே போல ஏனோக்கு பற்றி சொல்லப்படுகிற போது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல மிக தெளிவாக சொல்லப்படும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 11 இறைவார்த்தை 5-6 சொல்லப்படுகிற போது ஏனோக்கை பற்றி அவர் எப்படி ஆண்டவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்பிக்கையினாலேயே ஏனோக்கு சாவுக்கு உள்ளாகாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளால் எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். ஆமென், ஆமென். எதனாலங்க நான் கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றார்? நம்பிக்கையினால். மறந்துடாதீங்க, அந்த நம்பிக்கை மட்டும்தான் அவரது வாழ்க்கையில் உன்னதமாயிருந்தது. ஏனோக்குவினுடைய வாழ்க்கையில, சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை என்பது உன்னதமாயிருந்தது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து சிறு குழந்தையாக வளர்ந்த அந்த நாள் மட்டும் தந்தையின் திருவுள்ளத்திற்கு பணிந்து அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு ஏற்புடையதாக உன்னதமாயிருந்தது. அப்ப இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கையும் கூட கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், கடவுள் விரும்புகின்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்றால், அந்த ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். என் வாழ்க்கை உன்னதமாய் என்னையே பரிசோதித்து பார்க்கப்பட வேண்டும். அதுதான் அதே எபேசியர் திருமடல் அதிகாரம் 11:6 சொல்கிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் அன்னைக்கு தேடி வந்திருக்கிறோமே, எத்தனை பேர் கடவுள் நான் ஜெபிப்பதற்கு அல்லது நான் வேண்டுவதற்கு எனக்கு பதில் கொடுப்பார்னு வந்திருக்கோம்? இத்தனை பேரா? இத்தனை பேரும் கடவுள்கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்கீங்க, மறந்துடாதீங்க. இத்தனை பேரும் கடவுள்கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு வரக்கூடாது. கடவுள்கிட்ட வர்றது என்பது நம்பிக்கை நிறைந்த உன்னதமான வாழ்க்கை என்பது அவர்கிட்ட வேண்டி ஜெபிக்கிறது, அவர்கிட்ட இருந்து பெறதுக்கு இல்லை. கடவுளே என்னை நீங்க மாத்துங்க, என் வாழ்க்கையை மாத்துங்க, என் வாழ்க்கை நெறிமுறையை மாத்துங்க, என் வாழ்க்கையினுடைய பக்குவத்தை மாத்துங்க, அதன் நிமித்தமா என் வாழ்க்கையில் நீ கொடையாக கொடுக்கக்கூடிய அத்துணை ஆசிரியை நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க.
அதான் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. கடவுள் என் வாழ்க்கையை சீர்படுத்துவார். கடவுளை நான் தேடி வர வர ஏதோ எனக்கு கொடுப்பார் அப்படின்றது வர்றதை விட, கடவுள்கிட்ட நான் தேடி வருவதற்கு நெருங்குவதற்கு காரணம் என்பது என் வாழ்க்கை ஏனோக்கை போல தூய்மைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நினைச்சுவாங்க. ஆமென், ஆமென். அந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியுமே தவிர, கடவுள்கிட்ட நான் வர்றேன், ஏதோ வேண்டேன், கிடைக்கிறேன், பெற்றுக்கொள்ளுது, அவர் ஏதோ எனக்கு கொடுக்குறாரு, அதெல்லாம் நான் வாங்கிட்டு போறேன். இட்ஸ் a பிஸ்னஸ். கடவுளுக்கு ஏதோ எனக்கும் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை. ஏதோ காசை கொடுத்துட்டு வாங்குறது இல்லை. கடவுள்கிட்ட ஏதோ பேரம் பேசி பெற்றுக்கிறது இல்லை. அது இல்லை வாழ்க்கை, அது இல்லை நம்பிக்கை. நம்பிக்கை என்பது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தெரியும்ப்பா, நீங்க மாற்ற முடியும், இதெல்லாம் நான் மாத்திட்டீன்னா என் வாழ்க்கையில் உன்னதமான காரியங்கள் என்னால் செய்ய முடியும். அது நம்பிக்கை, அது உன்னதமானது. அதுதான் ஏனோக்கு தன் வாழ்க்கையில் நற்சான்று பெற்றவர் என்று விவிலியம் சொல்கிறது. கடவுளுக்கு உகந்தவராய் இந்த உலகில் வாழ்ந்தார் என்று அவர் நற்சான்று பெற்றவரானார் என்று ஏனோக்கை பற்றி விவிலியம் சொல்கிறது. அந்த நற்சான்று தான் ஆண்டவரில் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற போது என் வாழ்க்கையை நான் பரிசுத்தப்படுத்துவது. ஆமென், ஆமென். நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில கொஞ்சம் தூய்மை இருக்கணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? அப்ப அந்த நம்பிக்கை அப்படின்றது கடவுள்கிட்ட பெறுவது மட்டுமா? இல்ல, பெறுவதில் இல்ல, என் வாழ்வில் மாற்றத்தை அவருக்கு உகந்தபடி அவரோடு வாழ்வதில் இருக்கிறது நம்பிக்கை. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளாக எப்பொழுது நான் வருகிறேனோ, எப்பொழுது என் ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரை தேடுகிறேனோ, எல்லாரையும் தேடி மனுஷங்களை தேடி போவோம், மனுஷங்களை பார்ப்போம், மனுஷங்களை பேசுவோம், அல்லது யாராவது ஒரு வீட்டுக்கு போவோம், அவங்கள்ட்ட பொருள் தேடுவது வேறு, அவர்கள்ட்ட பாசம் தேடுவது வேறு, அவர்களை நோக்கி வாழ்வில் எதெல்லாம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறது வேறு. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி தேடி வர்றதில்லை. ஆண்டவர்கிட்ட தேடி வர்றது எல்லாம், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, உங்கள் சாயல், உங்களுடைய பிம்பம் நான், உங்களுடைய மறு பிறப்பு நான், உங்களை போல ஏன்ப்பா என்னால் வாழ முடியல, அந்த சக்தியை மட்டும் எனக்கு தாங்க. அதை கேட்கறதுக்கு மட்டும்தான் வரணும். இந்த ஆண்டவர்கிட்ட அதை மட்டும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அத்துணையும் அவர் கொடையாக கொடுப்பேன் என்று அவர் தான் சொல்றாரு. என் ஆவியின் தூய ஆவியின் வல்லமையை மட்டும் நீங்கள் கேளுங்கள், அத்துணை கொடைகளும் உங்களுக்கு நான் சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேளுங்களேன். இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்களேன். இந்த ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோட கேட்கிறேன் ஃபாதர், அப்படி கேட்கிறேன், எப்படி கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், திருப்பலி எழுதி கேட்கிறேன், அதை கேட்கிறேன், இது கேட்கிறேன். இல்ல, அது இல்லை நம்பிக்கை. அந்த ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு என்பது அவருக்கு பிரியமான நற்சான்று பெற்ற ஒரு வாழ்க்கை நிலையாக மாற வேண்டும். தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசுவை சொன்னாரு, இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்னாரு. அந்த அன்பார்ந்த மகனுக்குரிய ஒரு உகந்த வாழ்க்கை என்று எனக்குள்ள இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை எனக்குள்ள, பரிசுத்தமான வாழ்க்கை நிலை எனக்குள்ளாக மாறப்படுகிறதா, மாற்றப்படுகிறதா, புதுப்பிக்கப்படுகிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளாக நான் வாழ ஆசைப்படுகிறேனா, விரும்புகிறேனா? இல்லை கடவுள்கிட்ட சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு போயிடுறேன், எனக்குள்ள சும்மா இருந்தால் போதும், இந்த இடத்துல ஒரு அருங்கொடை இல்லத்தில் பேசிகிட்டு இருந்தால் அவர் கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும், அவ்வளவுதான். கேட்பேன் ஃபாதர், அவ்வளோதான். மாற்றத்தைலாம் முடியாது. கடவுள்கிட்ட அப்படிலாம் நான் என்னை வருத்திக்கிட்டு, என்னை சகிச்சுக்கிட்டு, என்னவே அப்படிலாம் இருக்க முடியாது ஃபாதர். இருக்கிற வரை ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கடைசி காலம் வரை போயிட்டே இருக்கணும் ஃபாதர். அப்படி தானே வர்றோம்? ஆமாவா இல்லையா? இல்லையா? ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? கை தட்டுங்களே. ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும்தான், மற்றவங்களுக்கு இல்லை. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நம்பினேன் ஆண்டவரே உம்மையே, சீயோன் மலை என்று நம்பினேன் ஆண்டவரே உம்மையே, சீயோன் மலை என்று நம்பினேன். இணைந்து பாடுவோம். நம்பினேன் ஆண்டவரே உம்மையே, சீயோன் மலை என்று நம்பினேன் ஆண்டவரே உம்மையே, சீயோன் மலை என்று நம்பினேன், சீயோன் மலை என்று நம்பினேன். பிரைஸ் தி லார்ட்,
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை நம்புவது என்பது ஒரு உறுதிப்பாடு நிறைந்த ஒரு சீயோன் மலையை போல நம்புகின்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை. என் வாழ்வில் அவர் எனக்கு மாற்றத்தை தருவார் ஆமென். அப்படி என்று நம்புவது. இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை அப்படியே மாற்றிடுவார். மாற்ற வேண்டியது என்னுடைய கையில் இருக்குது. ஆமென். அதை நான் மாற்றிவிட்டேன் என்றால் என் ஆண்டவர் கொடையாக கொடுக்கிற அத்துணை ஆசீரும் அது எனக்கு வரமாக வந்து சேரும். ஆமென், ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருந்து பார்ப்போம். அதுதான் கடவுளுக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னதே. அந்த ஆராய்ந்து பார்ப்பது என்பது ஏனோக்கு அப்படித்தான் ஆண்டவரை நம்பியிருந்தார். சாமுவேல் அப்படித்தான் ஆண்டவரை நம்பியிருந்தார். அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக, நற்சான்று பெற்றவர்களாக இந்த உலகில் பயணித்திருந்தார்கள். இன்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாமும் இருக்கிற போது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 29 சொல்கிறது, ஆண்டவர் இயேசு எப்போது உகந்தவற்றை, அவருக்கு உகந்தவற்றை எப்படி செய்தார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். என்னை அனுப்பியவர் என்னோடு அவர் இருக்கிறார். என்னோடு இருக்கிறார். என் தந்தை என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார், என்னோடு வாசம் செய்கிறார். அவர் என்னை தனியாக அவர் என்னை ஒருபோதும் தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கிறேன் எப்போதும் என் வாழ்நாள் முழுவதும் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்ய முடிஞ்சு? அவர் தந்தையோடு இருந்தார், தந்தை அவரோடு இருந்தார். அதான் ரொம்ப முக்கியம். தந்தை அவரோடு இருப்பதும் அவரோடு தந்தை இருப்பதும் அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலையில் மட்டும்தான் அந்த கடவுளுக்கு ஒரு உகந்த ஒரு வாழ்க்கை நிலையாக இருக்க முடியும். கணவனுக்கு பிடிச்ச மனைவி யாரு? கணவனுக்கு பிடிச்ச மனைவி எப்படி இருக்க முடியும்? அந்த கணவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நிலையில ஒத்து போற மனைவியா இருக்கணும். அப்படித்தானே இருக்க முடியும். கணவனுக்குள் மனைவியும் மனைவிக்குள் கணவனும் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலை இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது பிடிச்ச ஒரு வாழ்க்கையா இருக்கும், உகந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்பாற்பட்டு போயிட்டா அது உகந்த ஒரு வாழ்க்கையா ஒருபோதும் இருக்காது. அதே போல் தான் தந்தை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், என் தந்தை என்னோடு இருக்கிறார், நானும் அவரோடு இருக்கிறேன். அவர் என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. அதனால் நான் அவருக்கு உகந்தவற்றையே இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அவருக்கு உகந்தவற்றை செய்வது என்பது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென், ஆமென், ஆமென். எபிரேயர் திருமடல் அதிகாரம் 13 எத்தகைய ஒரு வழிமுறைகள் ஆண்டவருக்கு உகந்த வழிமுறையாக இருக்கும் என்பதை சொல்வார். எபிரேயர் திருமடல் அதிகாரம் எபிரேயர் 13:16 சொல்லப்படும், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் நீ ஒருபோதும் மறவாதே. இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்த ஒரு பலிகளாக இருக்க முடியும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்பு கொடுக்குறீங்கல்ல? திருப்பலி கருத்து எழுதி கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்க. ஆண்டவர் ஏத்துக்கிறாரா? பதில் சொல்லுங்க. ஏற்றுக்கொள்கிறார். நம்பிக்கையோடு ஏத்துக்கிறாரு, கொடுக்குறாரு, எனக்கு ஆசீர்வாதம் தர்றாரு அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம் இல்ல? ஆமாவா இல்லையா? பதிலே பேச மாட்டீங்க, பேசுங்க. ஆமா, கடவுள் கொடுக்கிற அந்த பலிக்கு என் நம்பிக்கையோடு நமது ஜபத்தில் உன்னதமான ஒரு ஜபம், உயர்ந்த ஒரு ஜபம் என்பது திருப்பலிதான் அப்படின்னு நம்முடைய திருச்சபை மீண்டும் ஆணித்தரமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் வாழ்வில் பலி ஒப்புக் கொடுக்கிற போது என் குடும்பத்திற்காகவும், என் சகோதர குடும்பத்திற்காகவும், என் நல்வாழ்வுக்காகவும், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் அல்லது என்னுடைய பிள்ளைகளின் திட்டத்திற்காகவும், நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், அல்லது என் முன்னோர்கள் இறந்தவர்கள் விண்ணக பேரின்பம் அடைவதற்காகவும் எல்லாவற்றிற்குமாக நமது திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை முன் வச்சு ஒப்புக் கொடுக்கிறோம். எப்ப இதெல்லாம் நமக்கு கேட்கப்படும் சொல்லுங்க? சும்மா 100 ரூபாயை கொடுத்து சாமி நீங்க திருப்பலி வச்சிருங்க அப்படின்னா கேட்கப்பட்டுருமா? சொல்லுங்க. நான் செலுத்துகின்ற பலிக்கும் என் வாழ்வுக்கும் கொஞ்சமாவது ஒரு தொடர்பு இருக்கணும். ஆண்டவரே, இந்த வேண்டுதல் உங்க பாதத்துல வச்சிருக்கேன்ப்பா, அந்த வேண்டுதலுக்கு அடிப்படையில் என் வாழ்க்கையை உமக்கு உகந்தா நான் மாற போறேன்ப்பா, என்ன நீங்க மாத்துங்க, என்ன நீங்க மாத்துங்க.
இந்த கருத்தை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த கருத்து நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியும். உகந்ததை மட்டும் நீங்க எது விரும்புறீங்களோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் பலி ஒப்பு கொடுக்குறோம். நான் விரும்புறதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு தேவையில்லைப்பா. இதெல்லாம் நான் விரும்புறேன். நான் வீடு கட்டி முடிக்கணும்னு வேண்டினேன், அல்லது போர் போட்டு முடிக்கணும், தண்ணி வரணும்னு வேண்டேன், அல்லது என்னுடைய மகளுக்கு திருமண காரியம் நடக்கணும்னு வேண்டேன், அல்லது சுகம் கேன்சர் கட்டி கரையணும் அப்படின்னு வேண்டி பலி ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, அது உங்களுக்கு சித்தமான எனக்கு அதை கேட்டு பலி ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? ஆண்டவரே, உங்களுக்கு அது விருப்பமா? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது, இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கிறது, இது ஒரு போராட்டமாகவே நான் கருதிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இந்த பலி ஒப்பு கொடுத்து அந்த பலியின் வழியாக எனக்கு ஒரு ஆசீரும் அருளும் என் குடும்பத்துக்கு நிரம்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாத்திர பலி ஒப்பு கொடுக்குறோமே, அப்போ வேண்டி ஒப்பு கொடுக்குற அந்த பலி கடவுளுக்கு உகந்ததா மாறணும் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய வேண்டும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இவ்வகை பலிகளே இந்த கடவுளுக்கு உகந்த ஒரு பலியாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தை நோக்கி ஆண்டவர் பாதத்தில் நான் வேண்டி இருக்கனோ அந்த காரியத்துக்கு உகந்த ஒரு நன்மையை என் வாழ்க்கையில நான் செய்யணும், செஞ்சு காட்டணும். அப்பா ஆண்மையிலை பாற்றி அடையணும்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்த திருப்பலிக்கு எங்கேயாவது பார்க்கிற என் தந்தையை போல பார்க்கிற ஏதாவது ஒரு மனுஷனுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்யணும். அது கடவுளுக்கு உகந்ததா மாறும். அப்பாவை நினைச்சு செய்யுங்க. அப்பாவை நினைச்சு நாலு ஒரு அநாதை இல்லத்துக்கு நான் ஒரு உணவை கொடுக்குறேன் அப்படின்னா அது கடவுளுக்கு உகந்ததா மாறும். அப்ப அந்த கடவுள் நான் செய்கிற அந்த நன்மையினால் நான் செலுத்திய பலிக்கும் கூட அது ஒரு நிறைந்த பலனை அந்த கடவுள் கொடுப்பார். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நினைத்து பாருங்க. என் வீடு கட்டி முடிக்க ஆண்டவரேன்னு சொல்லி வேண்ட அதே அர்த்தம், அந்த உன்னதமான வேண்டுதல் கூட கஷ்டப்படுற யாராவது ஒரு காரியத்துல வீடு கட்ட முடியாம தவிக்கிற அம்மா, நான் உனக்கு பார்த்துக்கிறேம்மா, ஒரு முடிந்ததை இந்தாம்மா ஒரு 5000 வச்சிருக்கேன், இந்த கொடுங்க, இந்த வீடு கட்டுறது கஷ்டம் இல்லாம ஒரு கூரை போட்டுக்கம்மா, செய்யுங்க. செஞ்சு பாருங்களேன், கடவுள் ரெட்டிப்பாக அதை மாற்றி காட்டுவார். அடித்தளம் தான் போட்டுச்சோம் ஃபாதர், அதை இன்னும் முடிக்க முடியாம இருக்கிற ஃபாதர், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஃபாதர், அதை இன்னும் ஒண்ணு கொண்டு போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட நாம் செய்கின்ற ஒரு நல்ல காரியத்திற்கு கடவுள் எனக்கும் அது பிரதிபலன் கண்டிப்பாக கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களில் நிலைத்திருக்கிற போது என் ஆண்டவர் எனக்கு அனைத்திலும் உடன் வருவார் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. கொலோசியர் திருமடல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 10 சொல்கிறது. கொலோசியர் திருமடல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 10, நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றையே செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். பவுலடிகளார் விரும்புகின்ற அந்த காரியம் அது. நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து எது செஞ்சாலும் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டா கடைசியில் என்ன சொல்லுவோம் தெரியுமா? யாரையாவது நம்மளே எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம், இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற அத்தனை பேரும் எத்தனையோ காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறீங்க. ஒரு திருநங்கை யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு உடனே காசு கொடுப்பீங்க. அந்த அம்மா ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. அந்த அம்மா தலையில் கை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க, கொடுப்பீங்க. எத்தனை பேருக்கு உதவி செய்கிறீங்க? பார்க்குற மனிதர்கள், உங்கள் இல்லம் தேடி எத்தனையோ மனிதர்கள் வர்றாங்க, உதவி செய்கிறீங்க. எத்தனையோ ஒரு பிள்ளைங்களை ஒரு சிலர் படிக்க வைக்கிறீங்க. படிக்க வைக்கிறது கூட இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்கிறோம், செய்கிறீங்க, உதவிகள்லாம் செய்கிறீங்க. இதெல்லாம் செய்யும்போது உங்களை நீங்கள் பெருமைப்படுத்துறீங்களா இல்லை கடவுளை பெருமைப்படுத்துறீங்களா? கடவுளை பெருமைப்படுத்துறீங்களா உங்களை பெருமைப்படுத்துறீங்களா? கடவுளை தான் பெருமைப்படுத்துறீங்களா? உண்மையாவா சொல்றீங்க? பொய் சொல்லாம சொல்லுங்க, உண்மையாவா சொல்றீங்க? ஒரு அம்மாவை பார்த்தேன், ஃபாதர் இவளை நான் படிக்க வச்சேன் ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஃபாதர், இந்த பிள்ளைய நான் தான் ஃபாதர் எல்லாம் உருவாக்குனேன், பாருங்க பேசக்கூட மாட்றா, திரும்ப கூட மாட்றா. இது யாரு படிக்க வச்சா? இந்த அம்மா படிக்க வச்சது யார? அந்த பொண்ணை படிக்க வச்சது இது யாருக்கு உதவி செஞ்சு? கடவுளுக்கு செஞ்சா அந்த அம்மாவுக்கு செஞ்சா? அதனால தான் சொல்லி காட்டுது, அதான் எதிர்பார்க்குது. இந்த அம்மா திரும்பணும், என்னை பார்க்கணும், எனக்கு சல்யூட் அடிக்கணும், என்னை பாராட்டணும், என்னை பெருமைப்படுத்தணும், என் கூடவே இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்.
அப்படின்னா நீ செஞ்ச உதவி ஒரு பிரயோஜனம் இல்லையே. கடவுளுக்கு செய்கிற உதவி அந்த உதவி கடவுளுக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த செய்த உதவிக்கு நான் பிரதிபலன். மனித உணர்வு என்பது வேறு, கடவுளுடைய எண்ணம் என்பது வேறு. கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்த வாழ்க்கைக்கு பிரதிபலன் கேட்டார்னா என்னங்க செய்வீங்க? உங்களுக்கு என்னைக்கும் இன்னைக்கு காலையில் எந்திரிக்க விட்டுருக்காருங்க, ஆமாவா இல்லையா? கண்ணை பார்க்க விட்டுருக்காருங்க. கண்ணை மூடினபடி அப்படியே மூடி இருந்தாருன்னா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்காருங்க. அந்த நன்மைக்கு அவருக்கு என்ன பிரதிபலன் கொடுக்க போறோம்? அதான் பவுலுடைய மிக தெளிவா சொல்றாரு, நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றையே செய்து அவருக்கு ஏற்புடையவராக நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்புடைய அவர் செய்யற நன்மைகள் எத்தனையோ என்னென்னமோ கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில் அத்தனையும் ஆசீர்வாதமாக அவர் கொடுக்கிறார். அப்படின்னா அந்த நன்மைக்கு பிரதிபலனா அவருக்கு உகந்த வாழ்க்கையை மட்டும் இந்த உலகத்தில் என்னால் அவருக்கு கொடுக்க முடியுமா? அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலை அவருக்கு நான் பலன் கொடுக்க முடியும். அதான் பவுலுடைய நீங்கள் பயன் தருகின்ற நற்செயல்கள் அனைத்தையும் கடவுளை பற்றிய அறிவில் நீங்கள் வளர வேண்டும், அதில் உயர வேண்டும் என்று அவர் விரும்புவதாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வில் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை என்பது அவரை நம்புவதிலும் அவரில் உயர்ந்திருவதிலும் அவரோடு இருக்கின்ற வாழ்வில் உன்னதமாக என் வாழ்வை அவருக்கு கையளிப்பதிலும் இருக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக பவுலுடைய பேதுரு புத்தகத்தில் பார்க்கலாம். பேதுரு எழுதிய முதல் திருமடல்ல கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அப்படின்றது எது? இது கொஞ்சம் ரிஸ்கான வாழ்க்கை. இது கொஞ்சம் ரிஸ்கானது. பேதுரு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 19-20 சொல்கிறது. இது கொஞ்சம் கஷ்டம். ஒருவர் அநியாயமாக துன்புறும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு அவர் ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அந்த ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். எப்ப ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும்? அநியாயமாக துன்புறும் போது. நம்ம பண்ற அசிங்கத்துக்கு துன்புறுவதே நம்மளால தாங்கிக்க முடியல இல்ல? நாம பேசுற பேச்சுல துன்புறதையே, நாம பேசினதை தான் இன்னொருத்தர் சொல்றாங்க, அதையே நம்மளால இப்படி போய் நான் அவள்கிட்ட தான் நம்பி சொன்னேன், அதை போய் பத்த வச்சு விட்டா. நம்ம பேசுனது தான். நாம ஒருத்தர்கிட்ட பேசுறோம், பேசின வார்த்தையை நம்பி சொன்னேன், இங்க போய் பத்த வச்சு விட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அநியாயமாக நீங்க பேசாமலே, நீங்க செய்யாமலே, நீங்க எதையும் நன்மை செய்து அநியாயமாக நீங்கள் துன்புறும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அது அந்த கடவுளுக்கு உகந்ததாகும். அடுத்த வசனத்தை வாசிங்க. குற்றம் செய்வதற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பது என்ன சிறப்பு உங்களுக்கு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு உங்கள் வாழ்வில் நீங்கள் துன்புற்றீர்கள் என்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். எபேசியர் 5:10 ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகையால் ஆராய்ந்து பாருங்கள் என்று அந்த ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப அந்த ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஆண்டவர் மிக தெளிவு. அநியாயமாக துன்புறும் போது, யாராவது அநியாயமா துன்புற்றிருக்கீங்களா? ரொம்ப பேரு கண்ணீர் வடிப்பீங்க, அநியாயமா துன்புற்றிருக்கீங்க ஃபாதர், கஷ்டமா இருக்கு ஃபாதர், நான் ஒண்ணுமே பேசாமலே என்னை அநியாயப்படுத்துறாங்க ஃபாதர், குடும்பத்தில் நல்லதான் ஃபாதர் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நல்லது செஞ்சு எனக்கு வெண்ட நினைக்கிறாங்க ஃபாதர், துரோகம் நினைக்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? ஊரெல்லாம் நினைச்சிருப்பீங்க. கை தூக்குங்கய்யா. எல்லாருமே இந்த துன்பத்தில் ஆளாயிருப்பீங்க, யாருமே ஆளாகாம இருக்க மாட்டீங்க. நன்மை செஞ்சு துன்பப்பட்டிருப்பீங்க, நல்லது செஞ்சு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்க அவமானப்பட்டு நின்றுருப்பீங்க, எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் எப்போ அதை ஆண்டவருக்கு ஆண்டவரே இது கிடைக்குன்னு நினச்சி ஆண்டவரே நன்றி அப்படின்னு எப்போ சொல்லியிருக்கீங்க? சொல்ல மாட்டோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. ஆண்டவரே இப்படி இருக்கிறது உங்களுக்கு உகந்த வாழ்க்கை ஆண்டவரே, நீங்கள் விரும்பின வாழ்க்கை ஆண்டவரே, நன்மை செஞ்சு உங்களுக்கு செஞ்சு ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு செய்யலை, அவங்களுக்கு செய்யலை, இவங்களுக்கு செய்யலை, அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் பிரச்சனை ஆண்டவரே நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு எப்போ நினைக்க போகிறோம்? அதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கே, விவிலியம் சொல்லுது. அப்ப கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இதுவும் நினைக்கும் போது பரவாயில்லையா, வந்துட்டு போதியா, இருந்துட்டு போதியா, போகட்டுமே, இதுவும் போயிடும், இதுவும் கடந்து போயிடும்,
இந்த துன்பம் என்னைக்காவது ஒரே துன்பம் கடைசி வரை உங்களுக்கு இருந்திருக்கா? இல்ல இல்லை. ஒரு துன்பம் முடிகிறது மாதிரி இருக்கும், இன்னொரு துன்பம் வரும். அதுதான் வாழ்க்கையில். எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. எந்த துன்பம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. ஒரு மனுஷனால துன்பப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த மனுஷன் துன்பம் ஓஞ்சிச்சு நடப்பீங்க, இன்னொரு துன்பம் தேடி வரும். பரவாயில்ல, வந்துட்டு போகுது. அதான் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றாரு, நீங்கள் அநியாயமாக துன்புறும்போது கடவுளை மனதில் கொண்டு அதை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அதான் ரொம்ப முக்கியம். விம்மி வெதும்பி அப்படியே முணங்கி, இப்படி பண்ணிட்டாலே அப்படி பண்ணிட்டாலே, அதாயி போச்சு இதாயி போச்சு, இவ்வளோ நம்பி இப்படி கொடுத்துட்டேனே, அதை நம்பி இப்படி கொடுத்துட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்பெல்லாம் வெந்து நொந்து புழுங்கி அப்படியே அங்கலாச்சிக்கிறாதீங்க. கடவுள்கிட்ட சொல்லுங்க, கடவுளே இது கூட உங்களுக்கு சித்தமாக இருக்குது அப்படின்னா, நான் நன்மை செஞ்சு இவங்களுக்கு இப்படி வாழ்க்கையில் அவங்களோட உடனிருந்து அவங்கள வளர்த்து விட்டு அவங்களுக்கு நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு செஞ்ச காரியம்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்த மனநிலை, நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுத்த சக்தி, அவங்க வாழ்க்கையில் நான் உடனிருந்து உயர்த்தி விட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுத்த ஆறுதல், நானாக செய்யலாண்டவரே, நீங்கள் செஞ்சீங்க. நீங்கள் செஞ்சதை அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஏற்றுக்கிறல அப்படின்னு சொன்னால், நீங்கள் செஞ்ச காரியத்தை உங்களே அவங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா, என்னையவே அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா, பரவாயில்ல ஆண்டவரே, நான் தாங்கிக்கிறேன், மன உறுதியோடு பொறுமையோடு அத்தனை நான் தாங்கிக்கிறேன் ஆண்டவரே என்று எப்பொழுது மன அமைதியும் சமாதானமும் அந்த துன்ப நேரத்தில் நமக்கு கிடைக்குதோ, அப்போ நாமளும் கடவுளுக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். அப்படி இருந்து பாருங்களேன். ஆனால் ரொம்ப ரிஸ்கான காரியம். அப்படி இருப்பது என்பது ரொம்ப மனசு வலிக்கும், வேதனைப்படும். நீங்கள் சொல்லிடுவீங்க ஃபாதர், நீங்கள் ஈஸியாக பேசிட்டு போயிருவீங்க ஃபாதர், வாழ்ந்து பார்க்குறதான் ஃபாதர் ரொம்ப கஷ்டம். அவள் பேசின அத்தனையும் கேட்டுக்கிட்டு நான் அண்ணன் சூடு சொன்ன இல்லாமையா ஃபாதர் வாழ சொல்றிய, அப்படிலாம் கேட்பிய கண்ணீரோட. ஆனால் அது ஆண்டவருக்கு உகந்தது என்றால் செஞ்சு பாருங்களேன். வீட்டுக்காரருக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு எதை வேணாலும் செய்யறோம்ல. மனைவிக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா எந்த காரியம் மனைவிக்கு விருப்பமோ, அன்பு செய்யற கணவரா இருந்தா மனைவிக்கு இது பிடிக்குதுன்னா இறங்கி செய்யறோம். கடவுள் என்னை அன்பு செய்யறாரு அப்படின்னா கடவுளுக்காக ஒரு சில காரியங்களை தாங்கிக்கிறீங்களேன். இது கடவுள் விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, இது கடவுளுக்கு உகந்தது என்று நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் என்னை நேசிக்கிறாரு அது உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கடவுள் என்னை விரும்பிய காரியம் உண்மை என்று நினைத்து பார்த்தால் அந்த கடவுளுக்காக அந்த துன்பங்களை தாங்கிக்கிறீங்களே, அந்த மனுஷனுக்காக வேண்டாம், விட்டுருங்க, கடவுளுக்காக. அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் என்று ஆசித்து பாருங்கள். கடவுள் உங்களை உன்னதமாய் உயர்த்த காத்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஆண்டவருக்குள்ளாக அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற போது கடவுள் உண்மையாகவே உங்களை நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். அதே காரியத்தை தான் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமடல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 3 மிக தெளிவாக சொல்கிறது. 2 தீமோத்தேயுவுக்கு 2வது திருமடல் 2:3 கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இணைந்த ஒரு படைவீரனை போன்று. இதுல ஒரு சில காரியங்களை தீமோத்தேயு எழுதிய அந்த திருமடல்ல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, படைவீரனை போல துன்பங்களை தாங்குங்க. படைவீரன் துன்பத்தை போயிட்டான் அப்படின்னு சொன்னா, படை வீரர் என்பது எவரும் பிழைப்புக்காக அவர் ஈடுபட மாட்டாரு. அவர் இறுதி வரை அந்த படையில் சேர்ந்து அந்த படைக்கு உகந்த ஒரு மனுஷனா வாழ்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். படை வீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவலில் அவர் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவருக்கு உகந்தவராய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் ஆசைப்படுவார்கள். அதான் உண்மை. படை போருக்கு போயிட்டோம், துன்பத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு படை வீரன் ஐயோ என்னை குத்த வர்றான், ஐயோ என்னை எதிர்த்து வர்றான், ஐயோ என்னை சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி படை வீரன் அஞ்சி ஒடுங்கி அதுல இருந்து ஓடி ஒளிகிறவன் இல்லை படை வீரன். நாமெல்லாம் இயேசுவினுடைய படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்ல? ஆமாவா இல்லையா? உண்மைதானே? நீங்கள்லாம் ஜெப வீரர்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமான்னு சொல்லுவீங்க. ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஆமா சொல்லுங்க. ஆமா கேட்கறதுக்கெல்லாம் நல்லா ஆமா சொல்லுவீங்க. நீங்களாம் ஜெப வீரர்கள், இயேசுவின் படை வீரர்கள், இயேசுவின் போர் வீரர்கள் இப்படிலாம் சொல்லுவோம். இந்த போர் வீரன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான்.
அந்த படைக்கு உகந்த ஒரு காரியத்தை செய்வான். தனக்கு துன்பமே வந்தாலும் அதை மன உறுதியோடு தாங்கிக் கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு படை வீரனாகத்தான் அவன் எப்போதும் இருப்பான். அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு விளையாட்டு வீரரை பத்தி சொல்லுவார். அதுக்கப்புறம் அது 7வது வசனத்துல பார்த்தோம்னா ஒரு உழைப்பாளி எப்படி உழைப்பார் என்று சொல்வார். அதே போல 8வது வசனத்தை வாசிங்க. இறுதியில தாவீதின் மறைவில் வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்றெழுந்தார் என்பது நற்செய்தி. துன்பத்தை சந்தித்து உயிர் பெற்றெழுந்தார் என்பது நற்செய்தி. அதைத்தான் சொல்ல வர்றாரு. துன்பத்தை பத்தி சொல்லிட்டு ஒரு படை வீரன் சந்திக்கிற துன்பமோ, ஒரு போர் வீரன் சந்திக்கிற துன்பமோ, அல்லது ஒரு விளையாட்டு வீரன் சந்திக்கிற துன்பமோ, அல்லது உழுது வேலை பார்க்கிற நிலத்தில் வேலை பார்க்கிற தொழிலாளி சந்திக்கிற துன்பமோ, இது எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கிறது என்றால் அவன் வெற்றி பெறுகிறார் என்றால், அதே போலதான் ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்தில் தாவீதின் மரபில் வளர்ந்த அந்த இயேசு அவர் இறந்து உயிர் பெற்றெழுந்தார் என்பதை நற்செய்தி. இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோட தாங்கிக்கிறங்களே, அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோட தாங்கிக்கிறங்களே. அப்படி தாங்கிக் கொள்கிற போது நமது வாழ்வில் கிடைக்கின்ற பேர் அமைதி மிகப்பெரியது. அப்படி கிடைக்கின்ற அமைதி தான் ஆண்டவருக்கு உகந்ததாக கூட நமது வாழ்வில் இருக்க முடியும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த துன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆண்டவருக்காக பொறுமையோடு தாங்கிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாள். எதிர்த்து போராட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக நீடிச்சுக்கிட்டே இருக்கும். தாங்கிக்கிறங்களே, அது கொஞ்ச நாள். அதான் ஒரு ஃபாதர் சொன்னார், துன்பம் அப்படின்றது, வேதனை அப்படின்றது, ஒரு சில வேதனை அப்படின்றது இது சில துன்பங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்குமுங்க. அதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு சில துன்பங்களை வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், எல்லா துன்பங்களை எதிர்த்து போராட நினைச்சிங்க அப்படின்னா வெற்றி பெற முடியாது. ஒரு சில துன்பங்களை சகிச்சுக்கிட்டு போங்க, வெற்றி பெற்று விடலாம். அதான் உண்மை. அப்படி சகிப்புத்தன்மை ஆண்டவரில் இருந்து மட்டும்தான் கிடைக்க முடியுமே தவிர வேறு எங்கிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை நமக்கு கிடைக்க போவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் நம்மிடமிருந்து கடந்து போகக்கூடியவை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இணைந்து லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்வார். அடுத்து, துன்பம் உகந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் இயேசுவில் துன்பத்தை தாங்கிக் கொள்கிற வாழ்க்கை. அடுத்து சொல்றாரு, பவுலடிகளார் சொல்றாரு, ரோமையர் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1, 2 மிக தெளிவாக சொல்கிறது. ரோமையர் திருமடல், சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை நீங்கள் படையுங்கள். ஆமென். ஆமென். எது உகந்த பலி? கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். கடவுளுக்கு உயிருள்ள பலியா படைக்கிறது அப்படின்னா, நம்மளாம் வாழ்றோம்ங்க, ஆனா பல நேரத்தில் செத்துப்போன வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உயிரோட தான் இருக்கிறோம், ஆனா இன்னும் ஆண்டவருக்குள் உணர்வுள்ளவர்களாக வாழ முடியல. உயிரோட தான் எல்லாருமே இருக்கிறோம். உயிரோடு இருப்பது வேறு, ஆண்டவருக்குள் உயிரோடு இணைந்து உணர்வுள்ளவர்களாக வாழ்வது வேறு. தூய உயிருள்ள உகந்த பலியாக அந்த ஆண்டவருக்கு நம்மையே படையுங்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் அது அடுத்து சொல்றாரு, நாம எப்படி வாழ வேண்டும். இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. பிரைஸ் தி லார்ட். அந்த மாற்றம் எப்படி இருக்கணுமா? அடுத்து தொடர்ந்து சொல்றாரு, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். ஆமென். ஆமென். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை தேர்ந்து தெளிகின்ற ஒரு சக்தி வேண்டும். அந்த சக்தி என்பது உயிருள்ள பலியாக நம்மை கொடுத்து ஒப்பு கொடுக்கிற போது மட்டுமே, உயிருள்ள பலியாக அந்த உலகில் வாழ்கின்ற போது மட்டுமே. இந்த உலக போக்கின்படி வாழ்கின்ற வாழ்க்கை ஒருபோதும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது, கண்டிப்பா இருக்க முடியாது. கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்பது அவர் நிலையில் இருந்து அவரோடு சிந்திக்கின்ற ஒரு மனநிலை பெற்ற ஒரு வாழ்க்கை. அப்படின்னா அர்த்தம் என்ன? எது நல்லது, எது தீயது, எது உகந்தது உகாந்தது அப்படின்னு தேர்ந்து தெளிகின்ற ஒரு வாழ்க்கை நிலை என்ன? என்ன வாழ்க்கை அது? தூய ஆவியாருடைய வாழ்க்கை. தூய ஆவியாருடைய வாழ்க்கை. வெரி குட், நல்ல வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் எது உகந்தது, எது கெட்டது, எது நல்லது அப்படின்னு தேர்ந்து தெளிகிற ஒரு வாழ்க்கை நிலை, அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குதா? இருக்குதா? இல்லைலாம் சொல்லாதிய, நல்லா இருக்குது. 10,000 ரூபா கையில் இருந்துச்சுன்னா எங்கே போட்டால் 12,000 ரூபாயை மாற்ற முடியும்னு அந்த தெளிந்த ஞானம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு விசுவாசம், ஒரு கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த விசுவாசத்தை இன்னும் உயர்த்துறதுக்கு மட்டும்தான் ஞானம் இல்லாமல் போயிடும். அதுக்கு மட்டும்தான் நமக்கு ஞானம் இருக்காது. எதுக்கு தேவையோ, எது உன்னதமா, எது நமக்கு தேவையோ அதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லா காரியத்திலையும் தெளிவா, தீர்க்கமா, கரெக்டா, ஸ்ட்ரிக்டா பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா செய்வோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு கடவுளுக்கு உகந்ததா மட்டும் யோசிச்சு, கடவுளுக்கு விருப்பத்திற்கு அடிப்படை அவருடைய திருவுளத்தை நாடி அவருக்கு உயிருள்ள உகந்த பலியாக ஒப்பு கொடுக்கறதுல மட்டும்தான் தளர்ந்து சோர்ந்து இருக்கட்டும், பார்த்துக்குவோம், அதுவா, அப்பதான் என்னுடைய கர்வம் கௌரவம் அத்தனையும் மேலோங்கி நிற்கும். ஒரு அம்மாவுக்கு சுகம் இல்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்க 3 பேர், 2 பசங்க ஒரு பொண்ணு. பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் அந்த அம்மா இறுதி காலத்தில் இருக்கிறாங்க. மயங்கி 2 பேரும் ஏற்றுக்கலையா அல்லது விரும்பலையா தெரியல, ஆனால் பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த அம்மாவுடைய கடைசி காலத்தில் அத்தனை செலவையும் பார்த்தாங்க. ஆனால் மயங்கி கொடுக்கணும்னு ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அம்மா. இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. மகளுக்கு தேவையான அத்தனை உதவி, மருத்துவ செலவு அத்தனையும் செலவு பண்ணி பார்க்குறாங்க. இந்த மயங்கி என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? பெத்த அம்மாவுக்கு பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா?
பார்க்கணும். பார்க்கணுமா? பார்க்குறாங்களா உங்களையெல்லாம் அந்த பெரியவங்கள? உங்கள் மயங்க மகள்லாம் பார்க்குறாங்களா? சிரிக்கிறீங்க, எங்கே பார்த்தாங்க அப்படின்றது மாதிரி ஒரு சிலர் பார்க்குறீங்க. இந்த அம்மாவுக்கு இந்த மகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மகள் பார்த்தாலும் மயங்க என்ன பண்ணணும்? 2 பேரும், ஏய் நீ பாரு, தைரியமா பாரு, நான் எனக்கு வந்து வேலை பழுவுனால அம்மாவை கொண்டாந்து என் வீட்டில் வச்சுக்க முடியல, தயவுசெய்து நீ பாரு, தங்கச்சி தான், தங்கச்சி நீ பாரு, அத்தனை இது என்ன செலவு வந்தாலும் நம்ம பார்த்துக்கிறோம், நீ கவலைப்படாத, நீ தைரியமா செய்ய, அம்மாவை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் வந்து என்ன சப்போர்ட் வேணாலும் நான் செய்கிறேன், அத்தனை செய்யணும் ஒரு ஊக்கம் கொடுக்கணுமா வேணாமா? நீ தானே கூட்டி கொண்டு வச்சிருக்க, நீ பார்த்துக்க, அம்மாவை ஏன்ட்டியா விட்ட? இவ கூட்டிட்டு போக மாட்டாளாம், ஆனா பேச்சு மட்டும் பயங்கரமா பேசுவாளாம். எப்படிங்க நம்ப முடியும்? பெற்ற தாய்க்கு எது நல்லது, எது கெட்டது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை தேர்ந்து தெளிகின்ற ஒரு ஞானம், கடவுளுக்கு உகந்த காரியம் அப்படின்னு பெற்ற தாய்க்கே நம்ம செய்ய முடியல. அப்ப கடவுளுக்கு உகந்த காரியத்தை எப்ப நம்மளால செய்ய போறோம்? இது கடவுளுக்கு உகந்ததா மாறுமா மாறாதா? பெற்ற தாய்க்கு நான் செய்கின்ற காரியம் அது கடவுளுக்கு உகந்ததா மாறுன்னு எப்ப நினைக்க போறோம்? எப்ப நினைக்க போறோம் தெரியல. அப்ப கடவுளுக்கு உகந்த ஒரு காரியமா நினைச்சு நான் அதை மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளாக என்னையே நான் உட்படுத்துகிற போது அதை சரியான விதத்தில் பக்குவத்தோடு நான் செய்கின்ற காலமாக நேரமாக அது மாறி போய்விட வேண்டும். அது மன திருப்தியோடு செய்யணும் செய்கிற காரியத்தை. அதுதான் எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உகந்த அந்த காரியம் என்பது ஏதோ அறகுற மனசோட செய்யக்கூடாது, ஏதோ விரக்தியோட செய்யக்கூடாது, பிடிச்சும் பிடிக்காமலே ஐயோ இவளுக்கு போய் செய்யணுமா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்தாதான் என்ன, தனக்கு அப்படின்னா எங்கே போய் பார்க்கணும்? தனக்கு அப்படின்னா ஒரு உயர்ந்த இடத்துல பிரைவேட்டில் போய் பயங்கரமாக பார்க்கணும், செக்கப், ஃபுல் செக்கப், பாடி செக்கப் போடணும். அம்மாவுக்கு தானே, போ கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா என்ன ஆகாதான் என்ன, அவளை பார்த்தா அதெல்லாம் நல்லா பார்க்குறாங்க, சூப்பராக பார்க்குறாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது மட்டும் சூப்பராக பார்க்குறாங்க. ஆத்தாடி, தனக்கு அதே போல் சூப்பராக பார்ப்பேன் நினச்சிக்க வேண்டியதானே? நினப்பு வரமாட்டுது. என் கையை விட்டு போகும்போது ஏதோ பதறுது, ஐயோ அப்படி எப்படி போயிடுமோ, காலியாக போயிடுமோ, என்னை கரைச்சிருவாங்களோ, என்கிட்ட இல்லை என்ன ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவாங்களோ. செஞ்சு பாருங்களேன் எது கடவுளுக்கு உகந்தது என்பதை மன திருப்தியோட, தாகத்தோட, வாஞ்சியோட செஞ்சு பாருங்களேன். நாம் பல நேரத்தில் செய்ய தவறுகிறோம். அப்படி செய்ய தவறுகிற போது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நாம் இல்லை அப்படின்ட்டு தான் உண்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் லேவியர் புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்படும். லேவியர் புத்தகம் அதிகாரம் 22 இறை வார்த்தை 20 சொல்லப்படுகிறது. லேவியர் புத்தகம் அதிகாரம் 22 இறை வார்த்தை 20. மோசே ரொம்ப அருமையா சொல்வார். மோசேக்கு கடவுள் சொல்வார், மோசேயை பார்த்து கடவுள் சொல்வார், மோசே நீ ஆரோனின் புதல்வர்களுக்கு இவற்றை நீ போய் சொல். எதை சொல்லணும்? பழுதான எதையும் உங்களுக்காக நீர் செலுத்தலாகாது, ஆண்டவருக்கு உகந்தது, அது ஆண்டவருக்கு ஒருபோதும் உகந்தது என்று. பழுதான எதையும் செலுத்தாதீங்க. பழுதான எதையும் அப்படின்னா நொண்டி நொடத்தையும். அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கும்? ஆடு மாடுகள் செலுத்தப்படுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருக்கும். இதெல்லாம் நீ கடவுளுக்கு செலுத்தாத அப்படின்னு மோசே வழியாக ஆரோனுக்கு அவர் புதல்வர்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு சொல்லுவார். பழுதான வாழ்க்கையை தானுங்க கடவுளுக்கே கொடுக்குறோம். நாம உயர்ந்த தூய உயிருள்ள பலியா கடவுளுக்கு நம்ம கொடுக்கறது இல்லையே. பழுதான கையும் காலையும் தானே ஆண்டவர் கொடுக்குறோம் இல்ல? ஒரு நல்ல ஒரு இதயத்தை ஆண்டவர் கொடுத்து பார்ப்போமே. பழுதான இதயம், பழுதான இதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கோபம், வெறுப்பு, ஆணவம், அகங்காரம் அத்தனையும் இதுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே கடவுள்கிட்ட முன்னால வந்து நிற்கிறோம். பழுதான இதயத்தை தானே ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். ஒரு தூய பரிசுத்த, அதானே பவுலுடைய மிக தெளிவா சொல்ற, தூய உயிருள்ள பலியாக உங்களை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுங்கள் அப்படின்றாரு. அதுவே கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும்ன்றாரு. அப்ப பழுதான எதையும் கடவுளுக்கு கொடுக்காதீங்க, அது வந்து கடவுளுக்கு உகந்ததா இருக்காது என்று மோசே வழியாக ஆண்டவர் அண்டை நமக்கு சொல்லிவிட்டார். அப்ப ஆடு மாடுகளை மட்டும் மோசே வழியாக ஆண்டவர் சொல்லல, பழுதான என்பது என் வாழ்க்கை நிலையும் கூட. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பழுதாகிவிட்டால் என் ஆண்டவருக்கு உன்னதமாய் நான் எதையும் கொடுக்க முடியாது. அதை கடவுளுக்கு உகந்ததாக கொடுத்து பார்ப்போம். கடவுள் கண்டிப்பாக ஆசீர்வாதமாய் எனக்கு மாற்றி கொடுப்பார். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 4 இவ்வாறு சொல்கிறது.
தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் மனிதர்களுக்காக ஒருபோதும் அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே நாங்கள் எப்போதும் உகந்தவர்களாயிருக்கிறோம். கடவுள் எதை சோதித்தருகிறாரா? எதை சோதித்தருகிறாரா? இதயத்தை. அந்த இதயம் பழுதாகி போன இதயமா வச்சிருந்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரியுமுங்க. உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது, உங்க மனைவிக்கு தெரியாது, உங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியாது. உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று சிரிச்சுக்கிட்டு ஈன்னு நல்லா இருக்கீங்களா, அப்படி இருக்கீங்களா, இப்படி இருக்கீங்களா எல்லாம் கேட்டுட்டு இன்னொருத்தன் அவ கிடக்குறா அப்படின்னு சொல்லுவோமே, அது அது நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியும். இதயங்களை சோதித்தருகிற ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இதயங்களை சோதித்தருகின்ற ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அந்த கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நிலையை இந்த நாளில் கொடுக்கிறோம் என்றால், மனிதர்களுக்காக அல்ல கடவுளுக்கே உகந்த ஒரு வாழ்க்கையாக கொடுக்கிறோம் என்றால் அது கண்டிப்பாக நமது வாழ்வில் உன்னதமாக இருக்க முடியும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே வார்த்தைகளை திருப்பாடல் மிக தெளிவாக சொல்லும். திருப்பாடல் வரிகள் 19 இறை வார்த்தை 14 சொல்லும். திருப்பாடல் 19:14. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்பவையாக இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் இதயத்தை அறிகிறார் அப்படின்னா என் வாயின் சொற்களும் எண்ணங்களும் ஆண்டவருக்கு உகந்தவையாக மாறணும், இருக்கணும். அதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்பது பேசுகின்ற பேச்சு ஒவ்வொன்றும் உன்னதமாய் நம்பகத்தன்மை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நிலையாக அது மாறணும். பேசும்போதே அவர்கிட்ட பேசினா நம்பிக்கையோடு பேசுவார்ப்பா, அவர்கிட்ட நம்பி பேசலாம், அவர் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கும், அவரை நம்பலாம், உண்மையை நம்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு மனுஷன் வந்தாருங்க. நான் சென்னை பிராட்வே அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ ஒரு மனுஷன் வந்தார். வந்துட்டு, ஃபாதர் என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணார் ஃபாதர், நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையாயிருச்சு. என்னையாச்சு? நாளைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமைன்றீங்க, எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நானே சரண்டர் ஆகன்றிருக்கேன் அப்படின்னாரு. ஏன் என்னையாச்சு? 75 லட்சம் ஃப்ராடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் என்ன சொன்னார்னா, இன்னொருத்தரை நம்பி நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ அந்த மனுஷன் எங்கே இருக்கான்னே தெரில. 75 லட்சம். பேசுகிற பேச்சுகள் நம்பிடுறோமுங்க. இதில் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்புகிறோமா, அல்லது எதை கிடைச்சி நம்புகிறோம்னு தெரில. ஆனால் எப்படி பேசுகிற பேச்சில் சர்க்கரையாக பேசிடுவாங்க, அத்தனையும் நம்பிடுறீங்க. ஒரு சிலர் பணத்தை அப்படியே மாற்றி தந்துடுறோம், முழுசாக தந்துடுறோம், அல்லது இப்படி தந்துடுறோம். இன்றைக்கி இன்சூரன்ஸுக்காரங்க வருவாங்கல்ல, இன்சூரன்ஸ்காரங்க வந்தாங்கன்னா நீங்கள் போடுங்க, இதை போட்டிங்கன்னா 3 வருஷத்தில் இது டபுள் ஆயிரும், ட்ரிபிள் ஆயிரும். ஒரு காலம் வராதுங்க. நீங்கள் போட்டு, அதாவது இன்னைக்கு நிலுவையில் இருக்கிற இன்சூரன்ஸ் பணம்லாம் யாருடையது நினைக்கிறீங்க? சராசரி கட்ட முடியாத மனிதர்களுடைய பணம் மட்டும்தான் நிலுவையில் கிடக்கு. கட்ட முடிஞ்சவன் அத்தனை பேரும் அவன் 10 லட்சம் ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு 10,000 20,000 இன்சூரன்ஸ் போட்டு கட்டுறவெல்லாம் பணக்காரன். அவன் கட்டி முடிச்சிருவான், ஆண்டாண்டு காலத்துக்கு கட்டி முடிச்சிருவான். நீ 10 மாசம் கட்டிட்டு திணற கட்டிட்டு 11 மாசம் கட்டாம போட்டு அதுக்கப்புறம் கட்டலைன்னா அது என்னைக்கு கிடைக்கும்ன்றதே தெரியாம போயிருங்க. ஆனா இன்சூரன்ஸுக்கு பேச வருவாருங்க, உங்களை சர்க்கரையா மயக்குவார், அதுல மயங்கிடுவீங்க. அவ்வளவுதான். நீ ஏமாந்து போறதுக்கு மட்டும்தான் உகந்தவர்களா இருப்பீங்களே தவிர அதனால எனக்கு பலன் கிடைக்கும், அப்படியே மாறும், எனக்கு அப்படியே எல்லாம் டபுள் ஆயிரும், ட்ரிபிள் ஆயிரும், என்னத்துக்குங்க? கடவுள் கொடுத்த வாழ்க்கை இருக்கிற வரை நல்லா இருந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரியா, வச்சு மகிழ்ச்சியோட என் பிள்ளைய குட்டிகளோட சந்தோஷமா இருக்கிற வரை நிம்மதியாக சாப்பிட்டு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு 4 பேரை பார்த்தோமா, அவன் கடன் கொடுக்குறோமோ இல்லையோ உதவியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பியா. 10,000 கேட்டு வர்ற மனுஷன்ட்ட கடனை கொடுத்துட்டான், 10,000 திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா ஏக்கத்தோடு இருக்கிறத விட 10,000 கேட்ட மனுஷன் 1000 ரூபா, ஐயா நீ கடனே கொடுக்க வேண்டாம், வச்சுக்கையா, யார்ட்டையாவது வாங்கிக்கியா அப்படின்னு சொல்லி அனுப்புங்களேன். மன திருப்தி அந்த மனுஷன் போவான். அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
நான் வந்து கடனை கொடுத்துட்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட உட்காந்துக்கிட்டு, இன்னைக்கு கடன் கொடுத்தவன் தான் வருத்தத்தோட உட்காந்துருக்கேன். கடன் வாங்கினவன் ஒரு ரூபாயிலும் வருத்தப்படுறதில்ல, ஒரு ரூபாயிலும் வருத்தப்படுறதில்ல. இவன் உட்காந்துக்கிட்டு தருவானா தரமாட்டானா, ஐயோ அவன் பார்த்தாலே அவன் ரிவிட் அடிச்சு ஓடிடுறான். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில பேச்சுக்கு மடங்குற ஒரு வாழ்க்கையா இல்ல, கடவுளுக்கு உகந்த அந்த வாழ்க்கை இல்ல. நான் ஏமாத்துறேன் அப்படின்னா, பிறரை ஏமாத்தி உட்படுத்துறேன் அப்படின்னா அது கடவுளுக்கு உகந்தது இல்ல. கடவுளுக்கு உகந்தது என்பது நான் சொல்வதை செயலில் காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையாக அது மாற வேண்டும். ஆமென், ஆமென். அது கடவுளுக்கு என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் ஆண்டவரே அது உமக்கு உகந்தவையாக மாறட்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கடவுளுக்கு உகந்த ஒரு பேச்சாக, கடவுளுக்கு உகந்த ஒரு காரியமாக, கடவுளுக்கு உகந்த ஒரு எண்ணமாக எப்ப என் வாழ்க்கை மாறப்போகிறது? எப்ப என் வாழ்க்கை மாறப்போகிறது? அப்படி ஒரு வாழ்க்கை மாறுகிறது என்றால் அது கடவுள் ஆசீர்வதிக்கின்ற பிள்ளைகளாக கண்டிப்பாக இந்த உலகில் இருக்க முடியும் என்பதை நம்பி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபேசியர் திருமடல் அதே ஒரு வார்த்தைகளை சொல்லும். எபேசியர் திருமடல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 6 வாறு சொல்கிறது. எபேசியர் திருமடல் 6:6 மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு நீங்கள் வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவராயிராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உள்ளமாற நீங்கள் நிறைவேற்றுங்கள். தொடர்ந்து மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடு நீங்கள் எதை செய்தாலும் அந்த வேலைகளை செய்து பாருங்கள். ஆமென், ஆமென். கடவுளுக்காக செய்து பாருங்கள். அது மனிதருடைய நல்லெண்ணத்துக்காக செய்ய வேண்டாம். கடவுளுடைய அந்த மனிதர்களுக்கு செய்கின்ற அத்தனை காரியங்களும் கடவுளுடைய மனநிலையில் செய்து பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுடைய மனநிலை. கடவுள் என்ன நினைப்பாரு? அந்த மனுஷனுக்கு நான் உதவி செஞ்சா அவனால் வாழ்வு பெறுவான், அவன் உயரணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு கடவுள் நினைப்பாரு. அந்த மனநிலையில் நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில் அது மாற வேண்டும் என்பதை தான் கடவுள் இந்த நாளில் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையாக எப்பொழுது என் வாழ்க்கை மாறுகிறதோ, கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதோ, அது எப்போதும் என் வாழ்வும் அந்த ஆண்டவருக்கு மனிதர் சராசரியாக மனிதனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இல்லாமல். அப்படின்னா என்ன? மனிதனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையா இல்லாமன்னா, மனிதனுக்கு உகந்தவனா வாழ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு உகந்தவனா இருக்க முடியுமா? முடியாதா? எப்படி முடியாது? எங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா இல்லையா? தப்பா நல்லதா? நல்லது தானே. அப்ப ஏன் கடவுளுக்கு உகந்ததா இருக்க முடியாது? அதை சொல்லலை. இந்த வசனத்தை அப்படியே தப்பா எடுத்துக்கூடாது. கடவுள் மனிதனுக்கு உகந்தவனா இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் வந்து சொல்றார் அப்படின்னா, மனிதனுக்கு இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா வாசித்து பார்க்கணும். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக நீங்கள் காட்டிக்கொள்ளாமல், ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு. மனிதர் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவள்ளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல்ல எண்ணத்தோடு நீங்கள் மனிதருக்காக அன்றி. அப்போ மனிதருக்காக அன்றினா மனிதனுக்கு செய்யக்கூடாதுன்னு இருக்கா? செய்யுங்க. ஆனால் அது எப்படி செய்யணுமா? கடவுளுக்கு செய்வதாக, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என நீங்கள் உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதான் முக்கியம். மனிதர்களுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் நான் அந்த மனுஷனுக்கு செஞ்சேன், அவனுக்கு செஞ்சேன், இவனுக்கு செஞ்சேன் அப்படின்னு நினைக்காம யாருக்கு செஞ்சேன் நினைக்கணும்? அதை நான் கடவுளுக்கு செஞ்சேன். அதுதான் உன்னதமான நினைப்பு. அப்ப கடவுள் விரும்புகிற காரியம் அதுதான். நீ யாருக்கு செஞ்சாலும், அதான் கடவுள் சொன்னாரு, சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீ எவற்றை செய்கிறாயோ அதெல்லாம் யாருக்கு செஞ்ச? எனக்கே செய்தீர்கள். அப்ப அது சொல்லிட்டாரு. அப்ப நான் மனுஷனுக்கு செய்யறது இந்த உலக காரியம் அல்ல. ஆனால் எதை நான் தேடுறேன், எதை நான் தேடி செய்கிறேன், எதை நான் தேடி செய்கிறேன், மனுஷன்ட்ட என்ன எதிர்பார்க்குறேன், அல்லது மனிதனுக்கு விருப்பமானதா செய்யணும்னு ஆசைப்படுறேன். மனுஷனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிக்குது அப்படின்னு இருக்கா, அவனுக்கு பிடிக்கிற தப்ப நான் செய்வினா அது உகந்தது தேவையில்லை, அது உகந்தது அன்று. அவன் தப்பு செய்கிறான், தப்பு செய்கிறவனோட உடந்தையா இருக்கிறேன், கூட போகிறேன், அவனோட அநியாயம் பண்ணிக்கிட்டு தர்றேன். இல்லை, அவனுக்கு பிடிக்கும், நான் தப்பு செய்கிறேன், அவனை பின்னால் நான் போகலை அப்படின்னா ஐயோ என்னை கேவலமாக நினைப்பான், ஐயோ தப்பாக நினைப்பான், அவன் என்னதான் நினச்சிக்கிடுவான், அதனால அவன் கூட போயிட்டேன். நோ, அதுதான் உலக போக்கின்படி போகின்ற ஒரு வாழ்க்கை. அம்மா சொன்னாங்க, மனுஷனோட சேர்ந்து போகிறது, அவன் செய்கிற தப்புக்கு உடந்தையா இருக்கிறது, அவன் பேசின தவறுன்னு தெரிஞ்சும் சரின்னு சொல்லி அவன் பக்கம் நிற்கிறது இல்லை.
அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு கடவுள் ஆண்டவர் ஒருபோதும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். நல்லது செய்கின்ற அத்தனை காரியங்களும் அது ஆண்டவருக்கு செய்கிறோம் என்று பிறருக்கு செய்யுங்கள். எப்பொழுது துன்பங்களையும் வேதனைகளையும் அல்லது துயரமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை செய்வதற்கு நீங்கள் உடந்தையார்கள் என்று இருந்தீர்கள் என்றால், அது மனிதருக்கு உகந்த ஒரு காரியத்தை நீங்கள் தேடிக்கொள்கிறீர்கள் என்றால் அது கடவுளுக்கு உகந்ததாய் ஒருபோதும் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் பவுலடிகளார் மிக தெளிவாக ஒரு கேள்வி கேட்கிறார். கலாத்தியர் திருமடல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 10 கேட்கிறார். கலாத்தியர் திருமடல் 1 இறைவார்த்தை 10. இப்படி நீங்கள் பேசும்போது நாம் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கடவுளுக்கு பணியாளனாய் ஒருபோதும் நான் இருக்க முடியாது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவன் செய்யற தீமைக்கும் அவன் செய்யற பாவத்துக்கு நான் உடந்தையா போய்கிட்டு எல்லா காரியத்துக்கும் நான் உடந்தையா இருந்தேன் அப்படின்னா கடவுளுக்கு பணியாளனாய் நான் ஒருபோதும் மாற முடியாது, இருக்க முடியாது. அப்ப கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது நல்லதை இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அது கடவுளுடைய திருநாமத்தில் செய்யுங்கள். தீமை எதை செய்தாலும் அதை தடுப்பதற்கும் அதை நிறுத்துவதற்கும் கடவுள் சார்பாக நீங்கள் நில்லுங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் நிலைத்திருங்கள். ஒருத்தர் பொய் சொல்றான், கூடவே இருப்பாங்க, கூடவே பேசுவாங்க, அவன் பொய் சொல்றான்னு நல்லாவே தெரியும், ஆனா நீ எதுக்க மாட்டீங்க. ஏன் எதுக்க மாட்டீங்க? அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரு, ஃபாதர் என் ஃப்ரெண்டு ஃபாதர் என்னதான் தப்பா நினைச்சுக்குவாரு, தப்பா நினைச்சிட்டு போறாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் எருசலேமுக்கு போகும்போது சீமோன் பேதுரு பக்கத்துல இருந்தார். என்ன சொன்னாரு? ஆண்டவரே நீ எருசலேமுக்குலாம் போக வேணாம் ஆண்டவரே. அப்ப என்ன சொன்னார் அவரு? அட போடா, தூர போடா, அப்பாலே போ சாத்தானே. கூட இருந்தவனை தான் சொன்னாரு. நண்பன்களை, எங்கு நன்மை இல்லை அல்லது எங்கு உண்மை இல்லை என்று அந்த இடத்தில் ஆண்டவருக்கு உகந்த காரியமாக தெரியவில்லையோ அதை உடனடியாக ஆண்டவர் விரட்டி அடித்தார். அது கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. நாம் எல்லாத்துக்கும் சால்ரா போட்டு போயிடுறோம், மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். கடவுளுக்கு உகந்த காரியத்தை பல நேரத்தில் நம்ம செய்யறதில்லை, விரும்புறதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக மாற வாழ ஆசைப்படுவோம். கடவுள் கண்டிப்பாக நம்மையும் கூட அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி கொடுப்பார். இறுதியாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நிலை என்பது அவரிடம் ஞானத்தை கேட்பது. சாலமோன் கேட்டார். சாலமோன் என்ன கேட்டார்? அரசர்கள் எழுதிய முதல் புத்தகத்தில் அதிகாரம் 3 இறை வார்த்தை 9 to 10 முடிய என்ன கேட்டாரு? சாலமோன் என்ன கேட்டார்? வாசி பாப்போம். உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இந்த மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது அது ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்க கேட்கறது அத்தனையும் கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். உங்களுக்கு உகந்ததா நினைக்காது. உங்க ஆசைக்கும் விருப்பத்துக்கும் எண்ணத்துக்கும் உகந்ததா நினைக்காதீங்க. அது கடவுளுக்கு உகந்ததா இருக்குமான்னு யோசித்து பாருங்க. கடவுளுக்கு உகந்தது மட்டும்தான் இந்த உலகில் நாம் கேட்பதாக இருக்க வேண்டும். சாலமோன் ஞானத்தை கேட்டார். கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுளே இந்த உலகில் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எனக்கு ஞானத்தை கொடுங்க, தேர்ந்து தெளிகின்ற ஞானத்தை கொடுங்க, நன்மை எது தீமை என்று அறிந்து செய்கின்ற காரியத்தை கொடுங்க, ஒளியில் நடப்பது எது இருளில் நடப்பது என்பதை தெளிந்து பார்க்கின்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுங்க, உண்மைக்கும் நீதிக்கும் உண்மையாகவே உடன்பட்டு வாழ்கின்ற ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, தீமைக்கும் நன்மைக்கும் தேர்ந்து தெளிகின்ற ஒரு ஞானத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை கேட்டு பாருங்களேன். அப்படி கேட்கின்ற போது அது கடவுளுக்கு உகந்ததா இருக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்பது அது உன்னதமாய் பார்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அது ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த அம்மா சொன்னாங்க ஏற்கனவே, ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியில் நிரம்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்பது எது என கேட்ட உடனே ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவிக்கு உடந்தையாய் செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை என்று சொன்னார்கள். உண்மை.
உரோமையர் திருமடல் அதை மிக தெளிவாக சொல்கிறது. உரோமையர் திருமடல் அதிகாரம் 8 இறைவார்த்தை 8 மிக தெளிவாக சொல்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உண்மையாகவே எடுத்து சொல்கிறது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் ஒருபோதும் இருக்க முடியாது. அப்ப கடவுளுக்கு உகந்தவர்கள் என்பது ஊனியல்பை விட்டு விலகி வாழ்கின்ற ஒரு ஊனியல்புனா என்ன? பல நேரத்துல ஊனியல்புன்னு விவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா மனித இயல்பு. புரியல. ஊன் இயல்பு, இயல்புனா என்ன? இயல்புனா ஒருத்தருடைய இயல்பு அப்படின்னா என்ன? சுவாபம், நடத்தை, நடத்தைன்னு சொல்லலாம், சுவாபம் சொல்லலாம், வாழ்க்கை முறை. அது அவருடைய இயல்பு. ஃபாதர் அப்படித்தான் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய இயல்பு ஃபாதர். அவர் இயல்பாவே அப்படித்தான் இருப்பார். அவர் சாப்பாடு டைம் டேபிள் இதெல்லாம் அதனுடைய இயல்பு. ஊன் இயல்புனா, ஊன்னா மனித இயல்பு, ஊன்னா உடல் சார்ந்த இயல்புகள், உடல் சார்ந்த இச்சைகள், உடல் சார்ந்த விருப்பங்கள். இந்த உடலுக்கு தேவையான அத்துணை விருப்பங்களும் ஆசைகளும் இந்த உலகத்தில் நிறைவேற்ற ஆசைப்படுவதை விட ஆவியின் திருவுள்ளத்திற்கு ஏற்ப வாழ ஆசைப்படுவது என்பது உன்னதமானது. ஆமென், 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 ஆமென். அதுதான் நம்முடைய இயல்பா. அப்ப ஊன் இயல்பு வேறு, ஆவியின் இயல்பு வேறு. நமது இயல்பு ஆவியின் இயல்புக்குள்ளாக மாற வேண்டும். அது மாற்றம் பெற வேண்டும். என்னுடைய இயல்பு, இவருடைய இயல்பு பொய் சொல்றதா அவருடைய இயல்பு ஃபாதர்? அது இல்லை, அது ஊன் இயல்பு. அவர் உண்மை பேசுறது தான் அவருடைய இயல்பு ஃபாதர். கரெக்டா இருப்பார் மனுஷன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ஆவிக்குள் நிறைந்த ஒரு இயல்பு. அப்ப ஆவியில் நிறைந்த ஒரு இயல்பு எனக்குள்ளாக இருக்கிறதா, ஊன் இயல்பு நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். பவுலடி அதைத்தான் சொல்கிறார். ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. 9வது வசனம். ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடியிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். கடவுளின் ஆவியை நீங்கள் கொண்டிருந்தால், அந்த ஆவி உங்களுள் நிலைத்திருந்தால். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார் ஆவியானவர்? தெளிவா தான் சொல்றீங்க, உள்ளத்துல தான் இருக்காருன்றீங்க. ஆனா உள்ளத்திலிருந்து பேசுற பேச்சுல இருக்க மாட்டாரு, உள்ளத்திலிருந்து சிந்திக்கிற சிந்தனையில இருக்க மாட்டாரு, உள்ளத்திலிருந்து செயல்படுற செயல்பாட்டுல இருக்க மாட்டாரு, அதுல எல்லாம் இருக்க மாட்டாருங்க. ஆனா உள்ளத்துல மட்டும் எப்படிங்க இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கிறோம், சொல்லிக்கிறோம், பாவல் காட்டிக்கிறோம், நடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரம்மையை கொடுத்துக்கிட்டு இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறோம். அதான் உண்மை. மிக தெளிவா சொல்றாரு. ஆண்டவருடைய கடவுளின் ஆவி உங்களுள் குடியிருந்தால், கடவுளின் ஆவி உங்கள் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. கடவுளின் ஆவி உங்களுள் குடியிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப கடவுளுடைய ஆவி செயல்படுது அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில், என்னுடைய பேச்சில, என்னுடைய இயல்புல, என்னுடைய சுபாவத்துல அவருடைய ஆவியினுடைய கேரக்டர்ஸ் எனக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஆமென், 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 ஆமென். அது வெளிப்பட வேண்டும். அந்த செயல்பாடு ஒவ்வொன்றும் அவருக்குரிய செயல்பாடாக அது மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது மட்டும்தான் என் வாழ்க்கையில் அந்த கடவுள் எனக்குள்ளிருந்து செயல்படுகிறார், ஆவியானவர் இருந்து செயல்படுகிறார், ஆவியின் தன்மை எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது அப்படின்றத நான் ஒவ்வொரு மணித்துளியும் நான் கண்டுகொள்ள முடியும். அதை அனுபவிக்கணும். ஒரு சிலர் அவர் பேசினா, ஒரு சிலர்கிட்ட பார்த்து பேசி அல்லது பழக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க பேசுகிற பேச்சிலேயே அது கடவுளுடைய பேச்சா இருக்குது, கடவுள் உண்மையா செயல்படுறாரு அப்படின்னு நம்ப வைக்கணும். நம்ப வைக்கிறதுக்காக பேசி இந்த பசப்பக்கூடாது, அது இல்லை. அவங்க நம்பணும். நம்ம பேசுகிற இயல்பையும் நம்ம வாழ்க்கையையும் நம்மளுடைய செயல்பாடையும் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை வரணும். சரி, ஏன் அவர் மட்டும் இப்படி சிந்திக்கிறாரு, ஏன் அவர் மட்டும் இப்படி யோசிக்கிறாரு, ஏன் அவர் மட்டும் இப்படிலாம் செயல்படுறாரு, அவரால் மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்க முடியுது, ஏன் ஒய் காண்ட் ஐ, நான் ஏன் செய்ய முடியல, ஏன் என்னால் இப்படி சிந்திக்க முடியல, எனக்குள்ள மட்டும் ஏன் குறுக்கட்டு புத்தி தான் வருது, எனக்குள்ள மட்டும் ஏன் இப்படி கேவலமானதெல்லாம் சிந்திக்க தோணுது, கேவலமானதெல்லாம் என்ன தோணுது அப்படின்னு எப்போ எனக்குள்ளாக இருந்து இந்த ஆவியானவர் இருந்து செயல்படுகிறாரோ என் வாழ்வு அங்கு புதுப்பிக்கப்படுகிறது. 10வது வசனத்தை வாசிங்க. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும்
கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். அதுதான் உண்மை. தூய ஆவி உயிராய் இருக்கிறதான் பவுலடியார் ஏற்கனவே சொன்னாரு, கடவுளுக்கு உகந்த தூய பலியாக, உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் அப்படின்னாரு. அப்ப தூய ஆவி உயிரோடு இருப்பது என்பது என்னுள் உயிராய் இருக்கிறது எப்ப அனுபவிக்க முடியும்? என் வாழ்க்கையில் அன்றாட ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் அனுபவிக்கணும். கோயிலில் இருக்கும்போது மட்டும் பக்தி பரவசத்தோடு நின்றுட்டு இப்போ சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு அம்மா தட்டை தூக்கிட்டு உள்ளே வர்றாங்க, வரட்டுமே, போ பின்னால், இல்லை நிற்கட்டுமே, நின்றுட்டு போகிறாங்களே. அல்லது தப்பி தவறி காலில் மிதிச்சிட்டாங்க, மிதித்த உடனே அப்படி பார்ப்போம் பாருங்க, ஒரு கொலை வரியில் விடுங்களே. ஆவியானவர் உள்ளே இருந்தால் கொலை வரியில் பார்க்க மாட்டாருங்க. தெரியாமல் மன்னிச்சிட்டிங்கல்ல, பரவாயில்ல மன்னிச்சிட்டேன் போங்க சொல்லுங்களேன். ஆவியானவர் உள்ள இருந்தா கொலவரியில பார்க்க மாட்டார். அவர் வித்தியாசமா பார்க்க மாட்டார். அவருக்கு மன்னிக்க தெரியும், அன்பு செய்ய தெரியும், ஆசீர்வதிக்க தெரியும், ஏற்றுக்கொள்ள தெரியும், இரக்கத்தோடு இருக்க தெரியும். அவருக்குள்ள எப்படியெல்லாம் கடவுளுடைய இயல்பாக, கடவுளுடைய சுவாபமாக மாறுகிறதோ அது மட்டும்தான் அவருக்குள்ளாக இருக்க தெரியும். அப்ப கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்பது, கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிருக்காமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்து ஆவியை கொண்டிராதோர் அவருக்குரியவராய் இருக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருப்போர் தூய ஆவி அவர்களுக்குள் உயிராய் இருக்கும் என்று விவிலியம் சொல்கிறது. அந்த உயிராய் வாழ செய்யுங்களேன். நாம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம்ல, பேசுகிறோம்ல, நடக்கிறோம்ல, செய்கிறோம்ல, எல்லாம் செய்கிறோம்ல. அப்போ அந்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார்னா அந்த ஆவியானவர் பார்க்கணும். ஒவ்வொருத்தலையும் ஆவியானவர் பார்க்கணும். ஆவியானவர் பார்க்குற பார்வை மாமியாரையோ மருமையிலையோ அப்பாவையோ அம்மாவையோ அன்போடு பார்க்கும். ஆவியானவர் பார்த்தா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேட்டுக்கிறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் ஹஸ்பண்டையும் வீட்டுக்காரரையும் அப்பாவையும் அம்மாவையும் மாமனாரையும் மாமியாரையும் நீங்கள் பார்க்குற பார்வை அப்படின்றது ஆவியானவர் பார்க்குற பார்வையாக பார்க்கணும். அது உன்னதமான பார்வை. அவர்களை உயர்த்தி விடுகிற பார்வையா இருக்கணும். அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற பார்வையா இருக்கணும். அவர்களோடு இணைந்து அவர்கள் வாழ்வில் உடனிருக்கிற பார்வையா இருக்கணும். அப்படிப்பட்ட பார்வை ஆவியானவர் எனக்குள் உயிராயிருப்பது. இல்லை அப்படின்னா ஆவியானவர் எனக்குள் இல்லை, என்னுடைய ஊன் இயல்பின் ஊன் அந்த ஆவி என்பது ஏதோ ஒரு ஆவி எனக்குள் இருந்து செயல்படுகின்ற ஒரு ஆவியாக என்னை ஏக்கி கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை எனக்குள் இல்லாது போக, ஆவியின் வரத்தை, ஆவியின் ஆற்றலை, ஆவியின் சக்தி எனக்குள்ளாக இருந்து செயல்பட, அந்த ஆவியின் வல்லமை என்னுள் ஒவ்வொரு நாளும் குடிகொள்ள அவர் என்னோடு தங்கணும். வாஞ்சியாய் அந்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சிட்டு ஆவியானவரை நோக்கி ஜெபிங்க. ஆவியானவரே இந்த நாளில் சும்மா எந்திரிச்சோன்ன எதையாவது சொல்லி ஜெபிக்கிறத விட ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னு நினச்சி பாருங்கள். ஆவியானவரே இந்த நாளுக்கு நன்றிப்பா, கொடுத்த கொடைக்கு நன்றி என்று நான் பார்க்குற பார்வை உங்களுடையதாக இருக்கணும். நடக்கிற பாதை உங்களுடையதாக இருக்கணும். நான் செய்கிற காரியம் உங்களுடைய காரியமாக இருக்கணும். நான் எங்கே போனாலும் அது உங்களுடைய வெற்றியாக இருக்கணும். நீங்கள் வழிநடத்துங்கப்பா, என்னுள் உயிராய் இருந்து செயல்படுங்கப்பான்னு சொல்லி ஆவியானவற்றை வேண்டி பாருங்களேன். அவர் இயக்குவார், அவர் வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு துணை செய்வார், அவர் உங்களுக்கு வெற்றி தருவார், அவர் உங்களை உகந்த வாழ்க்கையை வாழச் செய்வார். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை செய்து பார்ப்போம். கடவுள் உங்களை உயர்த்துவார். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையா எம்மை நிரப்பே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உள்ளத்தில் உணர்ந்து வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உணர்ந்து உணர்ந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும்.
ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே ஆண்டவரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஊற்றாய் இருக்கிறவர் ஆண்டவரே ஆலோசனை கர்த்தரே நீ ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும். Praise the Lord. 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 இப்ப கடவுள் நமக்குள்ள இருந்து செயல்படுகிற போது ஆவியானவர் எனக்குள்ள இருந்து உன்னதமாய் உயிராய் செயல்படுகிற போது வாஞ்சோட நீங்க கேட்கும் போதுதான் உயிராய் இருந்து செயல்படுவார். ஆமென். அதை கேட்குற தாகம் வேணும். எதையோ கேட்குறவங்க கடவுள்கிட்ட ஆவியானவர் எனக்குள் உயிராய் இருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேளுங்களேன். எனக்குள் உயிராய் ஒவ்வொரு நாளும் இருங்க. என்னுள் செயல்படுங்க, என்னை இயக்குங்க, என்னை வழி நடத்துங்க, என்னுள்ளிருந்து செயல்படுங்க, என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, என்னை இயக்கிக்கிட்டுருங்க. நான் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலே என்று பவுலடியார் சொன்னார். அந்த வார்த்தை எனக்குள் இருந்து செயல்படணுமப்பா அப்படின்னு சொல்லி செயல்படுங்களேன். கடவுள் கண்டிப்பாய் உன்னதமாய் அவருக்கு உகந்த வாழ்க்கையை தவிர வேறொரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை ஒருபோதும் கொண்டு போய் விட மாட்டார். ஆமென், ஆமென். இந்த கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையில் ஒரு சில பலன் கூட நமக்கு கிடைக்குது. என்ன பலன் கிடைக்குது? நீதிமொழிகள் புத்தகம் மிக தெளிவாக சொல்லும். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 16 இறைவார்த்தை 7 சொல்கிறது. நீதிமொழிகள் 16:7 ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவராய் இருக்குமானால் அவர் எதிரிகளையும் அவர்களுக்கு நண்பராக்குவார். ஆமென், ஆமென். நீங்க பொறுமையோட, அதான் ஏற்கனவே சொன்னமே, எப்படி அநியாயமாக துன்புற்றாலும் அவமானமாக துன்புற்றாலும் பொறுமையோடு நீங்கள் தாங்கிக் கொண்டால் எதிரிகளை கூட என்ன செய்வாராம்? நண்பராக்குவார். பிரைஸ் தி லார்ட். நம்புங்க, உங்களுக்கு எதிரியே இல்லாம போவதாக. வாழ்க்கையில எதிரி ஒருபோதும் இல்லாமல் இருக்கட்டும். எப்ப? கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இருக்கும்போது, கடவுளுக்கு உகந்து பணிந்து போங்களே. இல்ல ஃபாதர், விட்டா ஏறி மெஞ்சிருவாங்க. ஒரு சிலருடைய இயல்பு அது. இல்லை ஃபாதர், உங்களுக்கு தெரியாத ஃபாதர், அவன் அடிக்கடிக்க வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா, அவன் பேச பேச கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது கடவுள் இயல்புல இருந்து வரல, ஆவியின் இயல்புல இருந்து வரல, இது உன்னுடைய ஆணவத்திலிருந்து வருது. கேட்குற கேள்வி இது உனக்குள்ள இருந்து இருக்கின்ற ஆணவம் உன்னை பேச சொல்லுது. உனக்குள்ள இருக்கிற கர்வம் உன்னை பேச சொல்லுது. உனக்குள்ள இருக்கிற ஒரு அது இந்த எல்லாருக்கும் முன்னால எல்லாரும் என்னைய பாராட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு அந்தஸ்து உன்னை பேச சொல்லுது. இல்லை, அதுதான் உண்மை. அப்ப கடவுளுக்குள் இருப்பது என்பது பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு மன்னித்து ஏற்றுக்கொள்கிற அப்படி ஒரு இயல்போடு போகிற ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவர் சொல்கிறார். எதிரிகளையும் அவர்களுக்கு நண்பராக மாற்றி கொடுப்பார். ஆமென், ஆமென். யோவான் திருமடல் மிக தெளிவாக சொல்கிறது. யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 22 சொல்கிறது. அவரிடம் யோவான் 1:3:22 முதல் திருமடல் 3:22 அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று, ஏனெனில் அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே நாம் செய்து வருகிறோம். எப்ப எனக்கு அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், இந்த இடத்துல எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஜபிக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். கை தூக்குனீங்க இல்ல? ஆனா இங்க என்ன விடை என்ன விவிலியம் சொல்லுது? அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். அது எப்ப?
ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். கடைபிடித்து அவர் திருமுன் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோருக்கு அவர் எல்லாவற்றையும் அவரே கொடுக்குறாருங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க பிச்சை எடுக்க இங்க வராதீங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்பட மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அப்போ நான் உகழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் கேட்கின்ற போது அத்தனையும் நீங்களே கொடுப்பீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னமே கொடுப்பீங்க. கேட்பதற்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொடையாக கொடுக்க வல்லவர் நீங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில், ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்கப்பா, என்ன மாத்துங்க ஆண்டவரே. நானும் இந்த உலகில் உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும் ஆண்டவரே, என்னை பக்குவப்படுத்துங்கப்பா. இதோ இந்த நேரத்தில் உன் பாதம் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எது உமக்கு உகந்தது இல்லையோ அதெல்லாம் என்கிட்ட இருந்து தூக்கி எறிங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள், என்கிட்ட இருக்கிற சோர்வுகள், இயலாமைகள் எல்லாவற்றையும் எடுத்து எறிங்கப்பா. எனக்கு உகந்ததை மட்டும், உங்கள் வாழ்க்கைக்கு உமக்கு தேவையான காரியங்களை மட்டும் எனக்குள்ளே வச்சு என்னை பக்குவப்படுத்துங்கப்பா. கண்களை மூடி ஆண்டவருக்கு உகாத வாழ்க்கை இவ்வளவு நேரம் சிந்திச்சமே அவநம்பிக்கையாக இருக்கலாம். அல்லது என் வாழ்க்கையில் துன்பப்படுகிற போது, அநியாயமாக துன்பப்படுற போது சண்டை கூட போட்டிருக்கலாம். நாம அநியாயமாக சண்டை போட்டிருக்கலாம். அல்லது அவங்களுக்கு வெறுப்பு கொடுத்திருக்கலாம், கோபத்தை கொடுத்திருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் மனமுறையும் உங்கள் பாகத்தில் கேட்குறேன்ப்பா, என்ன உங்கள் பாகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அன்பாலையும் சமாதானத்திலையும் இரக்கத்திலையும் மன்னிப்புலையும் உயர்ந்த ஒரு பிள்ளையா உங்கள் பாகத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எனக்குள்ள உயிராக செயல்படுகிற அந்த ஆவியானவர் செயல்படட்டும்பா. உமக்கு உகந்த காணிக்கையை என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளையா என்ன பயன்படுத்துங்கப்பா. நீங்க பயன்படுத்தின ஆண்டவரே, மனிதர்கள் என்னை பயன்படுத்தினா ஒருபோதும் அனுமதிச்சிடக்கூடாது. நீங்க என்ன பயன்படுத்தினீங்கன்னா உங்க பிள்ளையா, சொந்த பிள்ளையா, உணர்வுமிக்க பிள்ளையா என்னை பயன்படுத்துவீங்க. ஆனா இந்த மனிதர்கள் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா என்னை ஆதாயம் பெறுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நானும் ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்து எதையும் ஆதாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிற பிள்ளையா அந்த உலகத்தில் வாழக்கூடாது. என்னை மாத்திக்கிறதுக்கும் என் வாழ்வில் உமக்கு உகந்ததாக மாற்றம் பெறுவதற்கு மட்டும்தான் உங்க பக்கத்தில் நான் வரணும் ஆண்டவரே. உங்க இயல்பு, உங்க சுபாவம், அந்த ஆவிக்குரிய இயல்பு என்னில் இடம்பெறட்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் அந்த ஆவியானவர் உயிரோடு என்னில் செயல்படுவார் என்று சொல்கிறதே. பவுலடியார் சொல்வதை போல உயிருள்ள தூய பலியாக ஆண்டவருக்கு உங்களை படையுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரை அப்படி படைக்க எங்களுக்கு சக்தி தாங்கப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்படி கொடுக்க எங்களுக்கு சக்தி தாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பாகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை நிலைகளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கின்ற அத்தனை காரியங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற அத்தனை பலவீனங்களையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. என்னை மாத்துங்கப்பா. என் ஆண்டவரை பாகத்தில் ஜெபிங்க. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாகினே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாகினே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா
ஒப்பு கொடுத்தேரையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் வேண்டாத பலவீனங்கள், கோபங்கள், சாபங்கள், விரக்திகள், என்கிட்ட இருக்கிற ஆணவங்கள், அகங்காரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிங்கப்பா. உங்களுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும்ப்பா. என்ன மாத்துங்க ஆண்டவரே. என்னை கிட்ட மீண்டும் இருக்கிற அந்த காரியங்கள் மீண்டும் தலை தூக்காதபடி ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த இருக்கிற அத்துணை தீமைகளை என்கிட்ட இருந்து மாண்டு மடியட்டும் ஆண்டவரே. என்ன பக்குவப்படுத்துங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. வேண்டாத நகள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும் ஆண்டவரே. மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேரையா சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் ஆர்வமா தேடி வந்திருக்கிறேன்ப்பா. இதோ உங்க திரு முன்னிலையில நான் நிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க என்ன வணிஞ்சு கொள்ளுங்கப்பா. நீங்க என்ன பக்குவப்படுத்துங்கப்பா. உங்களுக்கு உகந்த பாகங்களா ஆண்டவரே எனக்கு பயன்படுத்துங்கப்பா. என்ன நீங்க எப்போதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா. உயிருள்ள ஆவியா என்னுள்ள இருந்து செயல்பட ஆண்டவரே என்னை உன் பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உன் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா. அப்பா உன் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா. தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும். தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தீரையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. கரம் உயர்த்துவோம். இந்த நல்ல தேவனுடைய திருப்பாதத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. என் வாழ்வை உங்க பாதம் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உகந்த பிள்ளையா என்னை மாத்துங்க ஆண்டவரே. ஏதோ இந்த நாளில் நான் உன்னை பார்த்து சிந்திச்சிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சாமுவேல் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரே. ஏனோக்கு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரே. இந்த உலகில் வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, திரு தூதர்களும் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்களேப்பா. நாங்கள் அதே போல வாழ ஆசைத்தாங்கப்பா. எங்க வாழ்க்கையை பக்குவப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையில் நிறைந்த பணியாளர்களா மாத்துங்க ஆண்டவரே. துன்பத்தில் பங்கு கொள்ள அது நிமித்தமாய் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே எனக்கு சக்தி தாங்கப்பா. உமது திரு உள்ளம் எது தேர்ந்து தெளிகின்ற ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. மனிதர்களுக்காக வாழ ஆண்டவரே, உமக்காக உன்னதமாய் வாழ எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. ஆவியானவர் எங்களிலிருந்து உயிராய் செயல்படுகின்ற ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொடுங்கப்பா. உங்க பாதம் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. இது எங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், ஏற்றங்கள், இரக்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்கப்பா. என் வாழ்வில் எது உன்னதமானதோ, உகந்ததோ, நிறைவானதோ அதை தேட எனக்கு பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. உமது திரு சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உகந்த காணிக்கையா
ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா